ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து யூனிட் 1ல் வந்து 3rd டாப்பிக்காக சாங் டைம் ஹாப்பி அண்ட் சேட், மகிழ்ச்சி சோகம், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐ எம் ஹாப்பி வென் ஐ சி மை ஃப்ரெண்ட் ஆர் வின் எ கேம். நான் எப்போல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பேன்னா, நான் எப்போ என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறனோ அப்போ மகிழ்ச்சியாக இருப்பேன். அதே போல் ஏதாவது ஒரு கேமில் வின் பண்ணிட்டா, ஜெயிச்சிட்டாலும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் சேட் வென் ஐ எம் இல். நான் சோகமாக இருப்பேன் எப்போ அப்படின்னா, வென் ஐ எம் இல், எப்போ எனக்கு உடம்புக்கு முடியலையோ, எனக்கு உடம்பு சரியில்லையோ அப்போது. ஆர் லாஸ், அதாவது நான் ஏதாவது தோற்று போயிட்டேன்னா. ஆர் பிரேக் மை பென், ஏதாவது இழந்து போயிட்டேன்னா. அதே மாதிரி என்னுடைய பெண்ணு உடஞ்சி போச்சுன்னா நான் என்ன ஆகுவேன்? சோகமாயிடுவேன். ஐ எம் ஆங்க்ரி, எனக்கு கோபம் வரும், நான் கோபப்படுவேன் எப்போ? வென் ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு ரொம்ப பசிக்கும் போது எனக்கு கோபம் வரும். ஆர் சம்மன் இஸ் ரூடு, யாராவது என்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாலும் எனக்கு கோபம் வரும். ஐ எம் எக்ஸைட்டட், நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். வென் ஐ கோ டு சி எ மேஜிக் ஷோ, ஒரு மேஜிக் ஷோவை நான் எப்போ போய் பார்க்கணும் அப்போ நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ஆர் ஏ கிரிக்கெட் கேம், அது இப்படி இல்லைன்னா கிரிக்கெட் கேமை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அப்படின்றது அந்த பாட்டு. அந்த பாட்டு படிச்சிடலாமா? ஐ எம் ஹாப்பி வென் ஐ சி மை ஃப்ரெண்ட் ஆர் வின் எ கேம். I am sad when I am ill or lost or break my pen. I am angry when I am hungry or someone is rude. I am excited when I go to see a magic show or a cricket game. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ராக்டிஸ் டைம். இங்கே இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கிரிட்ல எங்கே இருக்குன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணோம். ஓகேவா? ஹாப்பி, ஹாப்பினா மகிழ்ச்சி. ஹாப்பின்ற வேர்டு எங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு HAPPY, ஹாப்பி. ஆங்க்ரி, ஆங்க்ரினா கோபம், இங்கே இருக்குங்களா? ANGRY, ஆங்க்ரி. நெக்ஸ்ட் சேட், SAD, சேட், சோகம், SAD, சேட். நெக்ஸ்ட் ஸ்கேர்டு, SCARD, ஸ்கேர்டு அப்படின்னா பயப்படுறது, SCARED, ஸ்கேர்டு எங்கே இருக்கு? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹங்க்ரி, HUNGRY, ஹங்க்ரி அப்படின்னா பசி. ஹங்க்ரி இங்கே இருக்கு பாருங்க, HUNGRY, ஹங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ஸ்டி, THIRSTY, தேர்ஸ்டி அப்படின்னா தாகம். இங்கே ஆல்ரெடி சர்க்கிள் பண்ணிட்டாங்க அந்த வேர்டை. நெக்ஸ்ட் வந்து டயர்டு, TIRED, டயர்டு. டயர்டு அப்படின்னா சோர்வு, டயர்டு இங்கே இருக்கு. ஸ்லீப்பி, SLEEPY, ஸ்லீப்பி. ஸ்லீப்பினா தூக்கமாக வரும், தூக்கம். ஓகேங்களா? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இதே போல் சர்க்கிள் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்க பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ், என்னென்ன ஃபீலிங் வரும் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. அப்போ வந்து ஜெயிச்சிட்டான், ஒரு கப்பை வாங்கிட்டு வருவான், அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவான்? ஹாப்பி. அப்துல் இஸ் ஹாப்பி. இவனுடைய பொருள் உடஞ்சி போச்சு, அப்போ என்ன ஆகும் அவனுக்கு? ஆங்க்ரி, டேவிட் இஸ் ஆங்க்ரி. இவளுக்கு உடம்பு சரியில்லை, டயர்டும் போடலாம், இல்லை சேடு. மாலா இஸ் சேடு, அவள் வந்து சோகமாக இருக்கா, ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால. நெக்ஸ்ட் பாருங்க, இவளுக்கு ஒரு பரிசு கிடைக்குது, அப்போ அவளுக்கு வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ரீனா இஸ் எக்ஸைட்டட். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க கொடுத்துருக்கிற இன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு போயம் மேக். ஐ எம் ஹாப்பி வென் ஐ சி மை ஃப்ரெண்டு. சி மை ஃப்ரெண்டு மட்டும் தான் இல்லை, என்னென்ன பிக்சர்ஸ் எல்லாம் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹாப்பிக்கு, அது எல்லாமே இங்கே எழுதலாம். வென் ஐ கோ டு பார்க் எழுதலாம், இல்லை வென் ஐ ஈட் அண்ட் ஐஸ்கிரீம் எழுதலாம். வென் ஐ கெட் ஏ கிஃப்ட், இந்த இதெல்லாம் இது எல்லாமே வந்து ஹாப்பிக்கு வருது தான் இல்லையா? அந்த 4ல் வந்து நம்ம எது வேணாலும் எழுதலாம். வென் ஐ கெட் ஏ கிஃப்ட், இல்லை வென் ஐ ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ், வென் ஐ கோ டு தி பார்க், வென் ஐ ஈட் அண்ட் ஐஸ்கிரீம், இது எது வேணாலும் நம்ம இங்கே என்ன பண்ணலாம் எழுதலாம். நான் வந்து சி மை ஃப்ரெண்டுன்னு எழுதியிருக்கேன். ஐ எம் சேட், நான் வந்து ரொம்ப சோகமாக இருப்பேன். எப்போ சோகமாக இருப்பேன்? வென் ஐ ஃபால் டவுன், நான் கீழே விழுந்துட்டேன்னா சோகமாக இருப்பேன்ல. வென் ஐ சிட் அலோன், அப்படி இல்லைனா வென் ஐ மிஸ் த பஸ், இல்லைனா வென் ஐ பிரேக் மை டாய். இதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஐ எம் ஸ்கேர்டு, எப்போ நான் பயப்படுவேன்? வென் ஐ சி அ டாக், வென் ஐ சி அ டாக், இல்லை வென் ஐ ஹியர் எ லவுட் நாய்ஸஸ், அதிகப்படியான சத்தத்தை கேட்கும்போது நான் ரொம்ப பயப்படுவேன். இது ரெண்டுத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து சே யுவர் நேம். அபி, அருண், ஜூலி, கபீர், சலிமா, சரண், இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய நேம்ஸை வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து நின்றுட்டுருக்காங்க. டிக்ஷனரி ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் உங்கள் கிளாஸில் இருக்கவங்க நேம்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நீங்கள் லைனில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராக்டிஸ் டைம். இப்போ இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எடுத்து விடணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எதுவும் வரும் பாருங்கள், ஏபிசிடியில் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இ வரும் இல்லையா? எக்ஸைட்டட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹாப்பி, ஐயில் வந்து இல்லைன்ற வேர்டு, HIJKL, எல் வந்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு, LMNOPQR, ஆரில் வந்து ரூடு, நெக்ஸ்ட்டு வந்து சேடு, லாஸ்ட்டு அந்த வேர்டு சேடுன்ற வேர்டு வரும். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் சொல்லி பார்த்து எழுதுங்க. மை வேர்ட் பேங்க், அதாவது அந்த வேர்டுக்கான மீனிங்கை வந்து நீங்கள் டிக்ஷனரியை பார்த்து ரெஃபர் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸ்னிஃப், ஸ்னிஃப்னா அப்படின்னா என்னன்னா நுகர்ந்து பக்கத்து பூவை வந்து நம்ம வாசனை பார்ப்போம் இல்லையா?
முகர்ந்து பார்க்கறது, முகர்ந்து பார்க்கறது. இப்போ ஒரு அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், இப்போ நாய் வந்து ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அது போய் கிட்ட போய் அந்த மோப்பம் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்னிஃப். அப்போ அதுக்கு வந்து டிக்ஷனரியில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, இன்ஹேல் முகருது. ட்ரெம்பிள்னா நடுங்கிறது, சரிங்களா, நடுங்கிறது. அது வந்து ஷேக், உதறல் சொல்கிறோம் இல்லையா, அது ட்ரெம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து ரீட் த வேர்ட்ஸ், அதாவது கீழே தரையில் வந்து ஒரு சர்க்கிளை போட்டு இந்த வேர்ட்ஸை எல்லாமே ஒரு கார்டில் எழுதி அந்த சர்க்கிளில் வச்சிடணும். குழந்தைங்க எல்லாமே அந்த சர்க்கிளை சுற்றி நிற்கிற மாதிரி வச்சுட்டு இந்த வேர்டில் வந்து ஏதாவது ஒரு வேர்டை வந்து நம்ம சொல்லணும், மெதுவாக சொல்லணும். அதை குழந்தைங்க கேட்டு அந்த வேர்டை சொல்லிக்கிட்டே அவங்க என்ன பண்ணணும், ஜம்ப் பண்ணணும். அந்த சர்க்கிள்லேயும் அவங்க ஜம்ப் பண்ணிக்கிட்டு அந்த வேர்டை அவங்க சத்தமாக சொல்லணும், சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் டைம். ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் வேலை என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் படிச்சிடலாமா. வெரி, தேர், ஓவர், ஹவுஸ், நாய்ஸ், எல்ஸ், பிட்ஸ், டவுன், மவுஸ், ஃபைண்ட், தட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கா. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரீட் பண்ணுங்கள். இதில் அங்கே வேர்ட் பாலில் படித்த வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். தேர் இருக்குது, மவுஸு, அப்புறம் ஹவுஸு, அப்புறம் மவுஸ், வெரின்ற வேர்டு இருக்குது அதில் வெரி. நெக்ஸ்ட்டு வந்து ஓவர், டவுனு. நெக்ஸ்ட்டு இங்கே தேர்ன்ற வேர்டு படித்தோம், தேர், நாய்ஸ், தட்டு, மவுஸ், அப்புறம் ஓவர், மவுஸ்ன்ற வேர்டும் படித்தோம் இல்லையா, மவுஸ், ஹவுஸ் எல்லாமே படித்தோம். மவுஸ், ஹவுஸ், பிட்ஸு, நெக்ஸ்ட்டு மவுஸ்ன்ற வேர்டு, நெக்ஸ்ட்டு மவுஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்கே படித்தோம். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம படித்தோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இதில் என்ன பண்ணுங்கள், சர்க்கிள் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேர்னிங் செக்கு. சிட் இன் ஏ சர்க்கிள், ஒரு சர்க்கிளில் உட்காருங்க. சூஸ் ஏ பிக்சர் அண்ட் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சே ஹவ் யூ ஃபீல். அங்கே இருக்கிற பிக்சர்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்து நீங்கள் அந்த பிக்சரை வச்சு நீங்கள் பேசணும். பேசும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். இப்போ இந்த தம்பி என்ன பண்ணியிருக்கான், ஒரு பால் எடுத்து வச்சுருக்கான். அப்போ என்ன சொல்கிறான், வென் ஐ பிளே ஏ கேம் ஐ ஃபீல் ஹாப்பி. நான் எப்போ விளையாடுறனோ அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பிக்சர் கார்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பேசலாம் கிளாஸில். ஓகேங்களா. அதே போல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளே ஏ கேம், வென் ஐ ப்ளே ஏ கேம் ஐ ஃபீல் ஹாப்பி. அதே போல் வென் ஐ கெட் ஏ கிஃப்ட் ஐ ஃபீல் ஹாப்பி. வென் ஐ சி அ பிக் டாக், ஒரு பெரிய நாய் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேர்டு, பயந்துருவோம், ஐ ஃபீல் ஸ்கேர்டு, சரிங்களா. வென் ஐ பிரேக் ஏ டாய், நான் என் பொம்மை உடஞ்சி போச்சுன்னா ஐ ஃபீல் சேட், நான் ரொம்ப வருத்தப்படுவேன். வென் ஐ லாஸ் எ புக், நான் என் புக்கை எப்போ இழந்துட்டேனோ அப்போ நான் அது புக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ஐ ஃபீல் சேட். நெக்ஸ்ட்டு வென் ஐ இயர் ஏ லவுட் தண்டர், அந்த இடி சத்தம், ஒரு பெரிய இடி சத்தம் கேட்கும்போது ஐ ஃபீல் ஸ்கேட், நான் ரொம்ப பயப்படுவேன், ஐ எம் ஸ்கேட், நான் பயப்படுவேன். இது போல் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா. அடுத்து பாருங்கள், வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி, ட்ரா இட். உங்களுக்கு எது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு நீங்கள் இங்கே ட்ரா பண்ணணும். இப்போ நான் இங்கே ஐஸ்கிரீம் ட்ரா பண்ணியிருக்கேன். வென் ஐ ஈட் அண்ட் ஐஸ்கிரீம் ஐ ஃபீல் ஹாப்பி, அதை பற்றி நீங்கள் எழுதுங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து டாக் அபவுட் இட், வில்லேஜ் ஃபேர், அதாவது ஒரு பொருட்காட்சி, கிராமத்தில் ஒரு பொருட்காட்சி நடக்குது இல்லையா, அந்த மாதிரி பொருட்காட்சி நடக்குது. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. இங்கே வந்து இந்த குட்டி பையன் வந்து ஆங்கிரி, கோபம் ஆகிறான். ஸோ அவன் ஏதோ ஒரு பொருள் கேட்டிருக்கான், அது வாங்கி தரல அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன ஆகுறான், கோபப்படுறான், அது ஆங்கிரி. நெக்ஸ்ட் இந்த பாப்பாவுக்கு பலூன் கிடைச்சிச்சு, அப்போ இவ ஷீ ஃபீல் ஹாப்பி, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அடுத்து பாருங்க, இந்த குட்டி பையனோட ஐஸ்கிரீம் கீழே விழுந்துச்சு, இட் ஃபெல் டவுன். ஸோ அதனால அவன் ரொம்ப என்ன பண்றான், சோகமாயிட்டான், சேட். இங்க வந்து ஒரு மேஜிஷியன் மேஜிக் ஷோ பண்றாரு, அதை பார்த்து எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. சர்ப்ரைஸ்டு, ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கறது. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க விளையாடுறத பார்த்து இந்த கேர்ள் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுறா, ரொம்ப சந்தோஷப்படுறா, அதிகப்படியான மகிழ்ச்சி, ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஆர்வமா இருக்கா, சரிங்களா. அடுத்து இந்த பையன் வந்து ரொம்ப அமைதியா போறான், அது வந்து காம், அமைதியா நடந்து போறது. இந்த பொருட்காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தால இந்த குட்டி பையனுக்கு ரொம்ப சோர்வாய் போகுது, டயர்டு, ரொம்ப சோர்வடைஞ்சிடுறான், அது வந்து டயர்டு. அடுத்து பாருங்க, இவங்க புலி வேஷம் போட்டு பண்றதுனால இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்கேடு, பயந்து போயிருக்கா. ஸ்கேட் அப்படின்னா பயந்து போறது. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் டைம், ரீட் அண்ட் டூ. மீரா வாஸ் ஹாப்பி டு see a kitten in the park. மீரா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது ஒரு பார்க்ல வந்து ஒரு சின்ன பூனைக்குட்டியை பார்த்ததுல. இட் லுக்டு ஸ்கேட், அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பயந்து போயிருந்தது. மீரா ஃபெல்ட் சேட் அண்ட் a little worried, அதை பார்த்து அவ ரொம்ப வருத்தப்படுறா, அதை பார்த்து கவலையும் படுறா. இட் வாஸ் ஹங்க்ரி அண்ட் டயர்டு, அந்த பூனைக்குட்டி வந்து ரொம்ப பசியோடு இருக்கு, டயர்டாகவும் இருக்கு. மீரா கேவ் இட் சம் மில்க், அதுக்கு வந்து கொஞ்சம் பாலை கொடுக்குறா.
ஸ்லோலி த கிட்டன் பிகேம் காம். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த கிட்டன் வந்து அந்த பூனைக்குட்டி வந்து அமைதியாடிது. இட் பர்வ்ட் சாஃப்ட்லி. வந்து மெதுவா அவகிட்ட வந்து மெதுவா தொட்டு பார்க்குது. மீரா மேட் எ நியூ ஃப்ரெண்ட். மீரா வந்து மீராக்கு இப்போ ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க. ஷி ஃபெல்ட் ஹாப்பி. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மீரா வாஸ் ஹாப்பி டு see a kitten. மீரா வந்து அந்த பூனைக்குட்டியை பார்த்துல அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கிட்டன் லுக் கூட அந்த பூனைக்குட்டி பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? ஸ்கேட், பயந்து போயிருந்தது. மீரா ஃபெல்ட் சேட். அவ ரொம்ப சோகமாயிடுறா. அண்ட் ஏ லிட்டில் வரிடு. அதை பார்த்து கொஞ்சம் கவலையும் படுறா. அடுத்து பாருங்க, டிக் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த பிக்சர். த கேர்ள் ஃபீல்ஸ் ஹாப்பி வென் ஷி. அவ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா எப்போ? பிளே செஸ்ஸா இல்ல மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்டா? மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்டு தான் கரெக்ட். சரி, கொடுத்துருக்கிற பிக்சர் வந்து மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்டை டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், த பாய் ஃபீல்ஸ் சேட் வென் ஹி. பாய் வந்து எப்போ வந்து சேட் ஆவான்? மிஸ்ஸஸ் பஸ் மிஸ் பண்ணாலும் சேட் ஆவான். லாசஸ் இஸ் பென். அவன் பெண்ணு தொலைஞ்சு போனாலும் சேட் ஆகும். ஆனால் இங்கே பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்ஸஸ் பஸ்ஸை மிஸ் பண்ணுறது தான் பிக்சர். அதனால நம்ம அதை டிக் பண்ணிக்கிறோம். த கேட் ஃபீல்ஸ் ஸ்கேட் வென் இட். பூனை வந்து ரொம்ப பயப்படுது. எப்போ பயப்படுது? ஜம்ப்ஸ் ஆன் எ வால். ஒரு பெரிய சுவர் மேல இருந்து குதிக்கிறதுக்கும் பயப்படும். ஒரு நாயை பார்த்தாலும் பயப்படும். ஆனால் இங்கே பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க? see a dog. நாயை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம sees a dog அப்படின்றது டிக் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று, மை பேஜ். ஹவு டு யூ ஃபீல் டுடே? டிக் அண்ட் ரைட். நீங்கள் இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டிக் பண்ணி எழுதுங்க. உங்கள் நேம், ஐ எம், உங்கள் நேம் எழுதுங்க. ஐ ஃபீல், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா, சேடா, இல்லை ஆங்க்ரியா, இல்லை வந்து ஸ்கேடா, எது உங்களுக்கு உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கோ அதை நீங்கள் டிக் பண்ணி இங்கே எழுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், திங்க் அண்ட் டூ. ஹூ இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் கைண்ட். இதில் யார் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, கைண்டு, பாசமாக இருக்கா, பரிவு காட்டுறா அப்படின்னு பாருங்க. வந்து கோட்டை அடிக்கிறதுக்கு, ஆடை வந்து துரத்திட்டு போறான், அடிக்கிறதுக்கு போறான். அதே மாதிரி இங்க ஒரு பறவை வந்து மரத்துல உட்காந்துட்டு இருக்கு, ஸ்பேரோ உட்காந்துட்டு இருக்கு. அது மேல கல்லை தூக்கி எறிகிறான். இதுவும் ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது, கைண்ட்னஸ் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இவன் பாருங்க, இந்த குருவிக்கு வந்து பேர்டுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கொடுக்குறான். ஸோ இதுதான் கைண்ட்னஸ், ஹெல்ப்ஃபுல்லும் இதுதான். ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் டு யூ டூ வென் யூ see a injured animal. அதாவது அடிப்பட்ட ஒரு அனிமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐ வில் டேக் த அனிமல் டு ஹாஸ்பிட்டல். நீங்கள் அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவீங்களா? இல்லை ஐ வில் பிரிங் மை பேரண்ட்ஸ், அப்பா அம்மா கூட்டு வரீங்களா? ஐ வில் வாக் அவே, இல்லை நடந்து போயிடுவேன்னு சொல்கிறீங்களா? எது நீங்கள் சொல்கிறீங்களோ அதை டிக் பண்ணுங்க. ஐ வில் டேக் த அனிமல் டு ஹாஸ்பிட்டல். நான் வந்து அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவேன் அப்படின்னா அது ஒரு பெரியவங்க செஞ்சால் சரியாக இருக்கும். நீங்கள் குட்டி பிள்ளைங்களே அவங்களால நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அடிப்பட்ட ஒரு அனிமல் எதனா நீங்கள் பார்த்தீங்கன்னா, விலங்குகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அதை காட்டுறது தான் சரியானது. சரியா? ஐ வில் பிரிங் மை பேரண்ட்ஸ் அப்படின்றது சரியானது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நேஷனல் பெட் டே. இன்னைக்கு பாருங்கள் April 11. April 11 தான் நேஷனல் பெட் டே. பெட்ஸ் அப்படின்றது வீட்டில் வளர்க்குற விலங்குகள், அனிமல்ஸ் தான் வந்து பெட்ஸு. ஸோ நேஷனல் பெட் டே அப்படின்றது April 11. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.